ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ் பேர்ட்ஸ் ஃபார்ம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது நம்மக்கிட்ட பொறிச்ச காக்டெயில் சிக்ஸுங்க. எல்லாமே நெஸ்ட் அவுட் ஆகிடுச்சு. மொத்தம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 5 பேர்லேருந்து 24 சிக் கிடச்சிருக்கு. என்னடா 5 பேர்லேருந்து 24 சிக்குன்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, எல்லா பேருமே 5 முட்டை வச்சுச்சுங்க. ஒரு பேரோட ஒரு சிக்கு மட்டும் இறந்துருச்சு. மற்ற எல்லா சிக்குமே நெஸ்ட் அவுட் ஆகிடுச்சுங்க. நம்ம 5 பேரும் ஒட்டுக்கா இப்படிவா சிக்கு இறங்கிருக்குன்னு யோசிக்காதீங்க. ஏன்னா நான் எல்லா பேரையும் ஒன்றா தான் ப்ரீடிங் போடுவேன். அப்படி போடும்போது நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா 5 பேர் ஒட்டுக்காகவே சிக்கு பொறிக்கும் 1 or 2 days கேப்லிங்க. அப்படி பொறிக்கும்போது சிக்கு எது சின்னது பெருசாக இருக்கோ அதை அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு பாக்ஸாக மாற்றி வச்சுருவேனுங்க. அதாவது ஒரு நாள் குஞ்சுகளை போக ஒரு இதில் 2 நாள் 3 நாள் பொறிச்ச சிக்ஸ் எல்லாம் ஒரு பாக்ஸில் அப்படி அதை மாற்றி வைக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லா சிக்குக்கும் ஒரே மாதிரி பேரண்ட் ஃபீட் பண்ணுங்கள். எல்லா சிக்கோட க்ரோத்தும் ஒரே மாதிரி இருக்குங்க. நீங்கள் ஒரே பாக்ஸில் எல்லா சிக்கையும் விட்டுலாம் அதே காப்பாற்றிக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு சிக்கு நல்லா க்ரோத் ஆகும். கடைசி சிக்கு அவ்வளோ சீக்கிரம் க்ரோத் ஆகாதுங்க. மேக்ஸிமம் மார்ட்டாலிட்டி ஆக கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி மாற்றி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா இதை என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன்.